நேசிச்சு இன்னொரு பிள்ளை என்ன பண்ணிடுவாங்க, கம்மியா நேசிப்பாங்க, எல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. நீ நிறைய வீட்டுல நடக்குதுல்ல, பொம்பளை பிள்ளைங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆம்பளை பிள்ளைங்கன்னா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஈக்குவலா நீங்க என்ன பண்ணணும், அன்பு காமிக்கணும், ஈக்குவலா கவனிக்கணும். ஒருவேளை மைக்ல இதை நீங்க வெளியே கேட்டுக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, ஈக்குவலா அன்பு காமிங்க. அதுதான் ஏசப்பாக்கு பிள்ளைங்க. இப்ப பாருங்க, இது எல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்ப ஈசாய் சொல்றாரு, ஆமா ஆமா இன்னும் ஒருத்தர் இருக்கு, அங்க தூக்கிட்டு வந்து என்ன பண்றாரு, நிக்க வைக்கிறாரு. நிக்க வச்சு இப்ப சாமுவேல் கிட்ட ஏசப்பா சொல்றாரு, சாமுவேல் பாக்கறானே, இவன் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறானே, இவனையா, இவன் தான், இவனை என்ன பண்ணு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணு சொன்ன உடனே சாமுவேல் இப்ப என்ன பண்ற, முட்டிக்கால் போடு நேர் முட்டி போடு பாரு, முட்டிக்கால் போட சொல்லி அந்த தாவீதின் மேல என்ன பண்றாரு, அபிஷேகத்தை ஊற்றின உடனே அன்று முதல் அந்த அபிஷேகம் என்ன பண்ணுது, தாவீதின் மேல இருந்துச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த தேசத்துல வேற ஒரு ராஜா இருந்தார், அவர் பேர் சவுல். அவர் மேல அபிஷேகம் இருந்துச்சு. ஆனா அவர் கீழ்ப்படியில் ஏசப்பாக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஜீசஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இந்த டேவிட் ஜீசஸ் என்ன பண்ணிட்டாரு, செலக்ட் பண்ணி அந்த தேசத்துக்கு என்ன பண்ணாரு, ராஜாவாக என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திட்டாரு. ராஜாவாக அந்த தேசத்துக்கு மாற்றி நிறுத்திட்டாரு. தம்பி தங்கச்சி, அதுக்கப்புறம் தாவீதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுதான். நல்ல கவனி, இந்த அபிஷேகம் மேல இருக்கும் போது ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனா அந்த ப்ராப்ளம் நடுவுல உனக்கு ஜெயமும் வரும், உனக்கு பிளெஸிங்ஸும் வரும். நாள் வந்துச்சு, இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே டைரக்டா போய் என்ன தெரியுமா பண்ணாரு, இஸ்ரவேல் அந்த மக்கள் எல்லாம் ஒரு பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத் சொல்லப்படுற ஒரு சத்ரு, அவன் வந்து எதிரி, அவன் வந்து எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் பயமுறுத்திட்டு இருந்தான். ஆனா இவங்களாம் பெரிய பெரிய போர் வீரர்கள் தானே, இவங்களாம் யாரு, போர். ஆனா இவங்களால ஒன்னும் செய்ய முடியாதத தாவீதால ஒரே கல்லினால என்ன பண்ணிட்டார், ஏசப்பா செஞ்சு முடிச்சிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா உன் கையினால பெரிய பெரிய காரியத்தை செய்ய போறார். ராஜாக்கள், பெரிய பெரிய ஆபீசர்ஸ், ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸா இருக்கலாம், அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு, ஏய் நீ எப்படி இந்த மாதிரிலாம் நீ ஜெபிச்சா அந்த மாதிரி நடந்துருது, உன்னை பார்த்தா ஒரு வித்தியாசமா இருக்கு, ஒரு பயமா இருக்கு, என்னது இது. அதே மாதிரி உன்னுடைய படிப்புல கூட நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவ, நீ இப்போ மக்கா இருப்ப. ஆனா அவங்க கேட்பாங்க, எப்படி இதெல்லாம் நடக்குது. அப்ப நீ சொல்லுவ, எனக்குள்ள ஏசப்பா இருக்கிறாங்க, அவர் கொடுத்த அபிஷேகம் என் மேல இருக்கு, அதுதான் இதெல்லாம் என்ன பண்ணுது, செய்ய வைக்கிறது. அப்ப தாவீதை கொண்டு ஏசப்பா என்ன பண்ணாங்க, அந்த போர்ல பெரிய வெற்றியை தந்தாங்க. இன்னைக்கு தம்பி தங்கச்சி, பெரிய போர், பெரிய யுத்தம் எது தெரியுமா, இந்த உலகத்துல பாவத்தை நீ ஜெயிக்கணும். சொல்லு, சத்தமா சொல்லு. ஆமா, அந்த பாவம் யார் மூலமா வருது, பொல்லாத பிசாசு என்ன பண்றான், அந்த பிசாசு நரகத்துக்கு ராஜா. பரலோகத்துக்கு ராஜா யாரு, நம்முடைய ஜீசஸ். ஆனா அந்த நரகத்துக்கு ராஜாவாகிய பிசாசு, ஏய் தப்பு பண்ணு, திருடு, பொய் பேசு, இதை செய், அதை செய், எல்லா தப்பான காரியத்தை செய். பாரு, அந்த கடையில யாரும் இல்ல, எடுத்துன்னு வந்துரு பொருளை. பாரு, வாழைப்பழம் வைக்கிறாங்க, வாழைப்பழத்தை சுருட்டிக்கோ. உன் டேடி பாக்கெட்ல மணி வச்சிருக்காங்க, உன் டேடி இப்ப பாக்கல, மணி எடுத்துக்கோ. இதெல்லாம் பிசாசு என்ன பண்ணுவான், தூண்டுவான். மொபைல் போன்ல உட்காந்துக்கோ, நல்லா நல்லா இன்ஸ்டாகிராம்ல போ, பேஸ்புக்ல போ, வாட்ஸ்அப், யூடியூப்ல என்ன பண்ணு, பொம்மை படமா போட்டு பார்த்துக்கிட்டே இரு, கெட்ட கெட்ட படமா பாருன்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்ணுவான். ஆனா நீ அதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செஞ்சு போகக்கூடாது. அதுக்கு மாற என்ன தெரியுமா சொன்னோம், நான் இயேசுவினுடைய பிள்ளை. ஆனா அதெல்லாம் ஜெயிக்கணும்னா உனக்கு இந்த அபிஷேகம்
சரி நம்பாலாம் ஆவி எடுத்துருங்க கத்துக்கு நம்பிக்கை சந்தோஷமா இருக்கு எப்படி இருக்கு